எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் எப்படா சண்டை வரும், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிக்குள்ளே எப்படா சண்டை வரும், சண்டை வரலைன்னா கூட அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளை விட்டு தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளை தூண்டி விட்டு சண்டை மூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலைகளை மறைமுகமாக திருட்டுத்தனமாக நேருக்கு நேர் நின்று மோத தைரியம் இல்லாத இந்த திமுக ஆளுங்கட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக எப்போவுமே தாக்க மாட்டாங்க. மறைமுகமாக, அதாவது அவங்களுடைய நிர்வாகிகளை வச்சு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனை மாதிரி ஒரு அல்லக்கையை வச்சுக்கிட்டு அவன் சொல்லிட்டு திரிகிறான்ல, எங்கள் தாத்தா கலைஞர், எங்கள் அண்ணன் ஸ்டாலின், அண்ணனோட பையன் என்னாகும், அவரு அண்ணனா, உதயநிதியும் அவருக்கு அண்ணனா. அந்த மாதிரி மானங்கட்ட ஈத்திரைக. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணணும், அரசியல் கட்சி தலைவர்கள் யாரவ கூட இருக்கட்டும், அவங்கள தகாத வார்த்தை பேசும்போது அவங்கள கண்டிக்கணும், தண்டிக்கணும். இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, அரசியல் ரீதியாக நீ பேசு, ஆனால் தனிப்பட்ட முறையிலையோ எந்த ஒரு பர்சனல் விஷயத்தை நீ அட்டாக் பண்ணி பேசக்கூடாது. மெயினாக பார்த்தீங்கன்னா மரியாதை குறைவாக பேசக்கூடாதுன்னு தலைமை சொல்லிக் கொடுக்கணும், அது கீழே உள்ளவங்களுக்கு இல்லையா. இவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்ச போது எப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் நாஞ்சில் சம்பத் ஐயா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்பலாம் பேசுகிற வேணான மரியாதையாக இதாக நம்ம பேசுவோம், ஆனால் ரொம்ப மரியாதை குறைவால் நீங்கள் பேச வேணாம் அப்படி சொல்லிட்டு அவருக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு தலைவர் விஜய் அவர்கள். தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியலாக இருக்கட்டும், அரசியலோட பார்வை இருக்கட்டும், அது எப்படி இருக்குது, திமுகவோட அரசியல் பார்வை எப்படி இருக்குது பாருங்க. திமுகவோட வேலை என்னென்னா, இருக்கிறவங்களெல்லாம் தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு எங்களை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, எந்த கொம்பை வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்கள் நான் என்ன கேட்குறேன், மேடைக்கு மேடை இந்த திமிரு வார்த்தை பேசுகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஓட்டு போடுறது யார்? இவங்களுடைய நிர்வாகிகள் மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருவாங்களா? தமிழக மக்கள் ஓட்டு போடணுங்க, அப்போ தாங்க இவங்க ஜெயிக்க முடியும். தமிழக மக்களுக்கு நல்லது செய்யலை, தமிழக மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வரல, தமிழக மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. திமுகவோட நிர்வாகிகளாக இருக்கட்டும், திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தான் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. அதாவது அதிமுக காலகட்டத்தில் இருந்ததை விட 4 லட்சம் கோடி இந்த ஆட்சியில் மட்டுமே திமுக வாங்கியிருக்காங்க, உலக வங்கியில் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தில் என்ன பண்ணனாங்க மக்களே?